அருள்நிதியோடவும் ஆர்யாவோடவும் பணியாற்றியது அப்படின்னு. 2 பேருமே கேரக்டர் வைஸாக ரொம்ப நல்ல கேரக்டர் சார். அருள்நிதி பிரதரும் சரி, ஆர்யா பிரதரும் சரி சார். ஆர்யா சார் நம்ம ஒரு இயக்குனர் என்ன இது பண்ணுவார். இப்போ அருள்நிதி பிரதர் என்னடான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஐயா சார் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ டைரக்டர். நான் வந்து ஒரு ஒரு எளிமையான கதைக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவருக்கு என்ன பண்ணணும்? நான் இப்போ என்னுடைய ஹீரோ ஒன்று வரும்போது ஒன்று இருக்கும்ல சார். அந்த மாஸோ, அந்த ஒரு மாதிரியே ஒரு பில்டப்போ அதெல்லாம் இல்லாம, ஒரு நார்மலா ஒரு அருள் சாருக்கு என்ன ஒரு இது இருக்கும் அருள். இயல்பான ஒரு கதை. இயல்பா ஒரு அவர் எப்படி பேசுவாரு, அப்படிதான் சார் வசனம் எழுதியிருக்கிறேன். அவருக்காண்டியே அந்த படம் அவர் சின்ன இதா. அதுக்குள்ள நம்மளுடைய ஒரு கன்டென்ட் இருக்கும். ஆனா அந்த கன்டென்ட்ல அவருடைய லுக்குக்கும், அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் தான் சார் அந்த ஸ்கிரிப்ட் நீட்டா பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அது வேற ஒரு ஜானரா இருக்கும் சார். எனக்கு வித்தியாசமான மேக்கிங்கா இருக்கும். ஏன்னா ஆடி ராஜசேகர் சார் தான் கேமரா. ஸோ இது வந்து சுகுமார் கேமரா தம்பி படம் சொல்லான்னு செய்யுது. ஸோ அது 2மே வெவ்வேறு மேக்கிங்காக இருக்கும் சார். ஒன்று வந்து ராவாக இருக்கும், இன்னொன்று வந்து கிளாஸாக இருக்கும் சார். ஸோ அது அவருடைய ஒத்துழைப்பும் சரி, ஆர்யா பிரதருடைய ஒத்துழைப்பும் சரி, அவங்களும் ரொம்ப 2 பேருமே ஒரு இது சார். இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய நடிகர்கள் சார்.